ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். ரஞ்சிதா ஹியர் ஃப்ரம் வாவ் மன்மனம். இன்றைக்கி நம்ம ஒரு 10 டேஸ் கழித்து நம்ம மாடிக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா பறிக்காமல் விட்டு நிறையா விதைகள். இது பார்த்திங்கன்னா இந்த பாவக்காய் ஃபுல்லுமே பறவைகள் பேர்ட்ஸ் சாப்பிட்ருச்சு. ஸோ அது போக நமக்கு ஒரு 4 விதையோ 3 விதையோ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது லக்கிலி நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு 4 பாகக்காவை தான் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு நம்ம இதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ பேர்ட்ஸோட ஃபுட்டாக மாறிடுச்சு. இங்கே ஒரு பாவக்காவும் அப்படி தான். நிறையா லாங் பீன்ஸ் இந்த தட்டைக்காயின்னு சொல்லுவாங்களே, அதுதான் லாங் பீன்ஸ் இங்கே. ஸோ அந்த லாங் பீன்ஸ் நிறைய காஞ்சிருக்கு. ஏன்னா லைக் எங்கள் வீட்டில் தண்ணி ஊற்றி மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கே நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அவங்கக்கிட்ட போயிட்டு இதெல்லாம் பறிக்கலையா, அதை பறித்ததை சமைக்கலையா அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்கவே முடியாது. ஸோ லக்கிலி நமக்கு தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களேன்னு நினச்சிக்க வேண்டியதான். ஸோ இது எடுக்கிறதா இல்லை பேர்ட்ஸ்க்கு விட்டுறதான்னு எனக்கு தெரியல இந்த பாவக்காவை. அப்புறம் அந்த தட்டைக்காய் பார்த்திங்கன்னா 2 பர்பஸ்க்கு. ஒன்று, நம்ம விதைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா குவாலிட்டியாக இருக்கிற நல்லா பெருசாக இருக்கிறத எடுத்து விதைக்கி வச்சுட்டு பேலன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தட்டைப்பயிர் குழம்பு வைப்போம் இல்லையா, நம்ம நைட்டே ஊற போட்டு இல்லை ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற போட்டு தட்டைப்பயிர் குழம்பு. ஸோ அந்த தட்டைப்பயிராக இதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் தான், அதுதான் தட்டைப்பயிர். அதுதான் நமக்கு தட்டைப்பயிராக வருது கடையில். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், தட்டைப்பயிர் குழம்பு வச்சுக்கலாம். ஸோ அதனால் இது வேஸ்ட் ஆகலைங்கிறத நான் சொல்ல வரேன். ஆக்சுவலாக எல்லாமே கார்டனிங்கை பொறுத்த வரைக்கும் எதுவுமே எப்போயுமே வேஸ்ட் கிடையாது. ஒரு ஒஸ்ட்டு கேஸில் நம்ம கம்போஸ்ட் பின்லையாவது நம்ம அதை சேர்த்துருவோம். ஸோ அது நம்ம மறுபடியும் நம்மளோட மாடிக்கே நமக்கே தான் யூஸ் ஆக போகுது. 0 வேஸ்டேஜ் தான். இதுதான் என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபையிங் ஃபீல் இன் டெரஸ் கார்டன் ப்ராசஸ். ஏன்னா எதுவுமே எப்போவுமே வேஸ்ட் கிடையாது. இங்கே இருக்கிற புல் கூட நம்ம அதை எடுத்து பறித்து போட்டு ஒரு 2 நாள் காஞ்சிச்சுன்னா மறுபடியும் நம்ம அதை கம்போஸ்ட் பின்னில் போட்டுக்கலாம். அதுலேயுமே ஏதோ ஒரு சத்து இருக்கும். ஆனால் அது க்ரோ பேக்கில் இருக்கிறது நல்லதில்லைன்னு தான் நம்ம பறித்து போடுறோம். அது நமக்கு யூஸ் இல்லைன்றதுனால தான். ஆனால் அதை காய வச்சு நம்ம கம்போஸ்ட் பின்னில் போடலாம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா தட்டைக்காய் ஃபுல்லாக பறிச்சிருக்கோம் இந்த சைடு உள்ளது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அவரைக்காய் காஞ்சது. அவரைக்காய் காஞ்சதுமே பார்த்திங்கன்னா நிறையா சீட்ஸ் இருக்குது. சீட்ஸ் யாருக்காவது அவரைக்காய் சீட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏன்னா கொஞ்சம் அதிகமான அவரைக்காய் சீட்ஸே இருக்குது. கொஞ்சம் சீட்ஸே இப்போ என்கிட்ட நிறையாவே இருக்குது உண்மையே சொல்லணும்னா. ஸோ யாராவது சென்னை சரௌண்டிங்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் நேரில் கலெக்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அவரைக்காய் சீட்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் புளிச்சக்கீரை சீட்ஸ் இருக்குது, முடக்கத்தான் கீரை சீட்ஸ் இருக்குது, சங்குப்பூ சீட்ஸ் இருக்குது, அப்புறம் தட்டைக்காய் சீட்ஸ் இருக்குது, லாங் பீன்ஸ் சீட்ஸு, வெண்டைக்காய் சீட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் யாராவது சரௌண்டிங்ஸில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பக்கத்துலேயே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேர்லேயே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா எனக்கு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அங்கங்கே முடக்கத்தான் கீரை அந்தந்த நாற்று மாதிரி முளைச்சி இருக்குது. அதெல்லாம் சில நேரம் என்ன பண்ண எனக்கு தேவையில்லை, அவ்வளோ தேவை எனக்கு இல்லை. முடக்கத்தான் ஒரு கொடி இருந்தாலே எனக்கு போதும். ஆனால் அங்கங்கே குட்டி குட்டி நாற்றுகளாக முடக்கத்தான் முளைச்சிருக்கு. அதெல்லாம் என்ன பண்ண நான் பறித்து போட்டுடுறேன். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்குறப்ப நாங்கள் 50 ருபீஸ் கொடுத்து முடக்கத்தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ யாருக்காவது தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தூதுவளை நாற்று நிறையா இருக்குது, முடக்கத்தான் நாற்று இருக்குது, நிறையா சீட்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் நேர்லேயே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் காஞ்சு போச்சு தான். அதான் இது காஞ்சு போச்சுனாலும் நம்ம தட்டைப்பயிறு குழம்பு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இது வேஸ்ட்டே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு யோசிக்கல, இவ்வளோ விதைய வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓகே இது நம்ம குழம்பு பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பறித்து எடுத்தாச்சு. கொஞ்சம் சிகப்பு வெண்டை பெருசாக வளர்ந்துருந்ததையும் நம்ம இதுக்கு முன்னாடி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். வேறு வழியில் அதெல்லாமே பறிக்காமல் விட்டு அது அப்படியே முத்தி போயிடுச்சு. ஸோ அதை நம்ம சீட்ஸுக்கு தான் யூஸ் பண்ணணும். பரவாயில்ல, இப்போ மேக்ஸிமம் நம்ம சீட்ஸே வாங்க வேண்டியதே இல்லை. அவ்வளோதான், நம்மக்கிட்டே இருக்கிற சீட்ஸை வச்சே நம்ம பயன்படுத்திக்கலாம். பட் 10 டேஸ் கழித்து பார்த்தா இவ்வளோ விஷயங்கள் நமக்கு விதைகளாகவே நமக்கு இருக்குது. இவ்வளோ ஒரு சொலகு ஃபுல்லாக நான் விதைகளை கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வெண்டைக்காய் இதுவுமே பச்சை வெண்டை சிகப்பு வெண்டை ரெண்டுமே முத்தி தான் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம விதைகளுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.